மக்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, எபிசோட் பத்தி எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்லலாம். லவ் ஃபெயிலியர்னால மனம் உரிஞ்ச பசங்க, அந்த லவ் ஃபெயிலியர்ல இருக்க பசங்க ஆர்எல்ஸ் அதை கோ த்ரூ பண்ற பசங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பண்ணியிருந்தோம். உண்மையாலுமே நிறைய பேர் வந்து இது என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு பயங்கரமா பேசப்பட்ட தலைப்பு இந்த தலைப்பு. இதுல ஒருத்தங்க சொன்னது, எப்படி இதுல இருந்து வந்தீங்க அப்படின்னு பெரிய ஆச்சரியத்தோடையும் பெரிய மகிழ்ச்சியோடய அந்த அம்மாவையும் பார்த்தாங்க. அவங்க அப்படி ஒரு அம்மா பொண்ணு கிட்ட தான் பேச போறோம் வாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த சோஷியல் மீடியாலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் நீயா நானா போறப்போ ஏதோ ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு வந்துருவோம், அவ்வளோ ரெக்கக்னைஸ் ஆக மாட்டோன்ற மைண்ட் செட்ல தான் போனேன். பட் டெலிகாஸ்ட் ஆன அப்புறம் எனக்கு வந்த மெசேஜஸ்லாம் பார்த்த உடனே தான் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு சோலோவா சஃபர் ஆகுறாங்களா அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். பர்சனலி யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியாம, வீட்லயும் ஷேர் பண்ண முடியாம, அந்த செல்ஃப் சஃபரிங்னு ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப கொடூரமான விஷயம். அது பர்சனலி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணாங்க. ஸோ அது ஓகே, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம போல்டா பேசுனதுனால தே ஆர் ஆல்சோ ரெடி டு டாக் டு சம்படி அப்படின்னு அந்த ஒரு அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆளா இருந்ததே நான் சந்தோஷமா நினைக்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு தான் விட்டுட்டு போனா, பணத்துக்காக விட்டுட்டு போயிருப்பா, இல்ல வேற ஒருத்தவங்களுக்காக கேரக்டருக்காக விட்டுட்டு போயிருப்பா, தே கிவ் சம் ரீசன்ஸ் இல்லையா, திமிர்ல விட்டுட்டு போயிருப்பா, தே டூ அசம்ஷன்ஸ். இதே பையன் விட்டுட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் பொண்ணு மேலதான் ப்ளேம் இருக்கு. இவ என்ன பண்ணிருப்பாளோ, இவ என்ன தப்பு பண்ணாலோ, இவ என்ன திமிரா நடந்துக்கிட்டாலோ, இவ என்ன சண்டை அப்போ என்ன பண்ணாலுமே த ப்ளேம் இஸ் ஆன் கேர்ள்ஸ் ஒன்லி. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஐ டோன்ட் ப்ளேம் ஆல் மென், பட் சம் மென். ஆக்சுவலி வந்து பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் இருக்க அந்த சஃபரிங்ஸ் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி அவங்க தேத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாங்கள் அந்த ஷோவை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் வந்து நான் இது அம்மாட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா இது அம்மா தான் பண்ணாங்க, இதெல்லாம் எனக்கு அம்மா பண்ணுவாங்க ஆரல்ஸ் இந்த மாதிரி அவங்க எடுத்துப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலங்கிற விஷயம்லாம் என்ன? பர்சனலி எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னே நான் எதிர்பார்க்கல. லைக் மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சில்ட்ரன் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. நீ ஏன் போய் லவ் பண்ண, நீ ஏன் அவங்கள நம்பின, நீ ஏன் லைக் தே வில் ப்ளேம் தியர் சில்ட்ரன், பட் தே ஓன்ட் அவங்க குழந்தைங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்க மாட்டாங்க வாட் தே ஹவ் கான் த்ரூ. பட் என் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ அழக்கூடாது, லைக் உன்னை அதுக்காக நான் வளர்க்கல, லைக் யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங், லைஃப்ல இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும், நீ எழுந்து உன்னோட லைஃப்பை பார்க்கணும், நீ வந்து 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க மாதிரி இருக்கணும், ஸோ திஸ் இஸ் நாட் யூ அப்படின்னு எனக்கு சொல்லி அதுலேருந்து வெளியே கொண்டு வந்தது மை மாம் தான். நீங்க பேசின ஒரு விஷயம் எல்லாருமே வந்துட்டு, ஏதாவது நீ பண்ண எங்க அம்மாவை வந்து வச்சு உன்னை கடத்திடுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லி நீங்க சொன்னதை வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையாலுமே எங்கிருந்து உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வந்தது? நாம்ப அவங்க சின்ன வயசுல எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி நடக்குதுன்ற விஷயங்கள் நமக்கும் புரியுது. பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் ஒரு ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு தைரியத்தோட நிக்கிற பசங்களா இருக்கணும்னு நான் விரும்பினேன். ஓகே. என் பொண்ணுக்கு அப்படி ஒரு பையன் வேணுன்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். அதனால தான் நான் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணேன். அடுத்து தட் எங்க அம்மா வந்து தூக்கிடுவேன்னு சொன்னது கொஞ்சம் தடுத்திருவேன்ற இன்டென்ஷன் கிடையாது. சொல்றது வந்து அது அவனை மிரட்டுறதுக்காக இல்ல. இல்ல இல்ல நாங்களும் அப்படி எடுத்துக்கவே இல்ல. அவங்க வந்து கிளாரிஃபை அதர்ஸ். அது வந்து எதுக்குன்னா, கூட்டிட்டு வந்து குவெஸ்சன் பண்ண பிரச்சனைன்றது தெரிஞ்சுக்கலாம் இல்ல நாம. அது கலகத்துக்கு உங்களுக்கு ஒரு ரீசன் வந்திருக்கும், பிரியறதுக்கு என்னன்றது ஒரு ரீசன் வந்திருக்கும்ல, அது தெரிஞ்சுக்கலாம்ன்றது தான். மத்தபட்டுக்கு அவனை மிரட்டணும் செய்யணும்ன்ற because we can't force somebody to stay with us. நார்மலா நாம தமிழ் வீடுகள்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டாலே, பையன் லவ் பண்ணாலும் அது இருக்கும், ஆனா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டாலே மானம் போச்சு, மரியாதை போச்சு, குடும்ப கௌரவம் போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் பெத்தவங்க சொல்லி நீங்களும் பார்த்திருப்பீங்க. நீங்க அப்படி இதை பார்க்கலையா? இல்ல அது வந்து 90கள்ல இருந்து அந்த மாதிரி வந்துட்டு தான் இருந்தது. அப்போ பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க படிக்கிறதுலாம் ரொம்ப குறைவா இருந்தது. அப்பெல்லாம் அது பெருசா இருந்தது. இப்போ பிள்ளைங்க எல்லாம் படிக்க போகும்போது அது கொஞ்சம் மாறி வர மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு பார்ட்னர் இது கரெக்டா இருக்குன்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து அவங்கள புரிஞ்சு அவங்க இல்லாம அது அவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர எங்க பிள்ளைக்கு நான் நஷ்டமா நான் நினைக்கல. உங்க சொந்தக்காரங்க யாராவது உங்களை ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இதை பார்த்துட்டு என்னது இதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்றீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்களா? அப்படி பேசுவாங்க. அவங்களும் நம்ம புரிய வைக்கணும். எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான்ப்பா. பிள்ளைங்க கிட்ட இப்படிதான் நம்ம பேசணும், செய்யணும். அதுக்காக பிள்ளைங்க வேற முடிவுக்கு போலாம், வேற எப்படி வேணாலும் நடக்கலாம்.
அதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னா பிள்ளைங்க கிட்டக்கு நாம இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வரணும். எந்த ஒரு விஷயம் உண்மையா உங்களுக்கு உங்க பிள்ளைய பார்க்கும்போது பயமா இருந்தது? அந்த பயம்லாம் எனக்கு வரல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவங்கள கோழையாலாம் வளர்க்கல. அவங்க வருத்தப்படும்போது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆனா அதுலேருந்து கடந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆக்சுவலி நீங்க லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜாமா? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான். ஃபர்ஸ்ட் உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் இதெல்லாம் தாண்டி இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா, நீங்களும் அந்த ஒரு பாத்ல தான் வந்திருக்கணும். அந்த ஒரு பெயினோ இல்ல ஏதோ ஒண்ணு அத நீங்க கடந்து தான் வந்திருப்பீங்க. நாங்க இருந்தது டூரிஸ்ட் ஏரியா. ஆ. அவருக்கு டூர் மாரி அவரு அங்க வரத போக, அப்ப பார்த்து தான் நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஒரு டூர் வந்தவர். ஆனா எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது? டூர் வந்தவங்கள டூர் பார்த்து வந்தோம்னா அவங்க அடி அடிக்கு அதுக்கப்புறம் அவரு வீக்லி வர அவரு ஆரம்பிச்சிட்டாரு. டூர்னா வார வாரம் அங்க வர அது ஆரம்பிச்சாரு. எப்படின்னா ஜஸ்ட் 1 hour டிராவல். தர்மபுரி டவுன்ல இருந்து அவங்க அம்மா இருந்த வந்து ஏரியா வந்து ஒகேனக்கல். இட்ஸ் ஜஸ்ட் 1 hour டிரைவ். ஸோ அம்மா பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி வீக் ஹி ஸ்டார்டட் கம்மிங். அதுக்கப்புறம் தே ஸ்டார்டட். அப்படிதான். அப்ப எங்க வீட்ல எதிர்ப்புலாம் இருந்ததான் செஞ்சுது. அதுக்கப்புறம் மறைமுகமா தான் கொஞ்ச நாள் இருந்து, அதுக்கப்புறம் தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். அப்பா வாஸ் வெரி ஸ்ட்ராங். அவரு எல்லாரையும் எதிர்த்து ரெடியா இருந்தாரு. ஏன்னா நெறைய பேருக்கு இப்ப நம்பிக்கை வரதில்ல. இப்போ உங்க பொண்ணுல இல்ல இருந்து அவரு அந்த நெறைய அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை குடுத்தாரு. அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு நம்பிக்கை குடுத்தாரு. அவரு வந்து அவரு குடுத்த நம்பிக்கையில எனக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சது. எந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கட்டினா இவர தான் கட்டணும் அப்படின்னு தோண வச்சது? அவரு வந்து மோகனன்ற பேருக்காகவே நான் அவர கல்யாணம் பண்ணிக்கினேன். எதனால? நான் வந்து மோகன் படம்னா எனக்கு ரொம்ப மைக் பிடிக்கும். மோகனோட மைக் மோகன் பெரிய படம். ஃபேன் எங்க அம்மா. எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவரு தான் நான் யோசிப்பேன். மோகன பத்தியே நான் யோசிப்பேன். யோசிக்கும்போது இவரு மோகன்ன்னும்போது அப்படி கிராஸ் ஆயிட்டாரு. பேருக்காகவே கல்யாணம் பேருக்காகவே. பண்ணிருக்கீங்க. இப்ப என்னன்னா, இந்த எபிசோட் நீங்க பேசினதுக்கு அப்புறம் நெறைய பேர் பார்த்துட்டு, நானும் இந்த மாரி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய சொல்றாங்க. உண்மையா அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க எப்படி இருந்தீங்க? அண்ட் அதுலருந்து எப்படி நீங்க வந்து ப்ரோக்ரசிவா வந்தீங்க? அத பத்தி சொல்லுங்க. ஓகே. அந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆனப்போ நான் உடைஞ்சு போய் தான் இருந்தேன். பட் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு ஆஃபர் லெட்டர்னால ஒரு சண்டை வந்தது. அப்புறம் குடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்ல, குடுத்தா தான் நான் பேசுவேன் நான் சொல்ல. பட் இது நெறைய பேர் ஈகோன்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஏன்னா அவங்கள நம்பி நம்ம லைஃபையே குடுக்க போறோம். வாட்ஸ் தேர் இன் தட் ஆஃபர் லெட்டர். ஸோ அதுக்கு முன்னாடியுமே நாங்க எவ்ரிதிங் வாஸ் டிரான்ஸ்பரண்ட். இப்ப நான் வொர்க் பண்றேன். என்னுடைய டேட்டாஸ், அவரோட டேட்டாஸ் எல்லாமே நாங்க ஒரே கூகுள் டிரைவ்ல தான் போட்டு வச்சிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருந்த ஒரு பெர்சன் ஆல் ஆஃப் அ சடன் நமக்கு இப்படி சஸ்பீஷியஸா பிஹேவ் பண்றப்ப தானே நமக்கு அந்த டவுட் வருது. நான் அதுக்கப்புறம் இறங்கி போய் நான் இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். ட்ரை பண்ணேன் 2, 3 டைம்ஸ். பட் அவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ணல அதுக்கப்புறம். ஸோ நான் இறங்கி போனேங்க. நெறைய பேர் நீங்க விட்டு குடுத்துருக்கலாம்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நான் விட்டு குடுத்தேன். அதுக்கப்புறமும் ரெஸ்பாண்ட் வரல. அதுக்கப்புறம் தான் ஐ காட் டு நோ தட் ஹி காட் என்கேஜ்ட் அப்படின்னு சொல்லி. அது யார் மூலியமா உங்களுக்கு தெரிய வந்துச்சு? அது நான் ஷோலயே சொல்லியிருப்பேன். ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வந்து ஒரு போஸ்ட் ஸ்டோரி மாரி போட்டிருந்தாங்க. ஸோ அத பார்த்து கேம் டு நோ. உங்க லைஃப்ல அந்த ஒரு போஸ்ட் இல்ல அந்த ஒரு ஸ்டோரி எவ்ளோ பெரிய இம்பாக்ட் குடுத்தது? ஓ மை காட். அது அந்த மொமெண்ட் இப்ப நினைச்சா கூட ஐ கேன் ரீலிவ் தட். அந்த மாதிரி அது இன்னும் ஃபோட்டோஜெனிக்கா இருக்கு. வெரி ஷாக்கிங் எனக்கு. ஆக்சுவலி நான் அன்னைக்கு அந்த சண்டே கூட நான் ஏன் அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு முன்னாடியும் நான் அவருக்கு கால் பண்ணேன். லைக் என்னாச்சு? லைக் வேற ஏதாவது டேட்ல மீட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்குறப்ப கால் பண்ணப்ப கால் பிக் பண்ணவே இல்ல. ஒரு 4, 5 டைம்ஸ் கால் பண்ணேன். கேப் விட்டேன். டைம் ஐ கேவ் ஹிம் டைம். 2, 3 ஹவர்ஸா திருப்பி கால் பேக் வரவே இல்ல. அப்புறம் நான் ஒரு 2, 3 டைம்ஸ் கன்டினியூஸா கால் பண்ணேன். அப்பயும் கால் வரல. கட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு மாரி நமக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல. சம்திங் ராங்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ அப்பதான் நான் ஜஸ்ட் ரேண்டமா Instagram ஸ்க்ரோல் பண்றப்ப பார்த்தா ஐ காட் திஸ் ஸ்டோரி. அந்த ஸ்டோரிய பார்த்தேன். அப்ப என்ன சிச்சுவேஷன்னா, நான் கால் டயல் பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த டைம்ல அவங்களுக்கு அங்க என்கேஜ்மென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு மண்டே தான் தெரிய வந்தது. ஸோ இது ரொம்ப ஹாரிபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா? இல்ல பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு பார்க்கவே இல்ல. முன்னாடி பார்த்தது தான் லாஸ்ட். எஸ். இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு தடவ கூட நீங்க பார்த்துக்கலையா? எதர்ச்சியாவோ இல்ல ஆக்சிடென்டலி இல்ல, இல்ல. பார்த்துக்கவே இல்ல. அது யூனிவர்ஸோட பிளானா என்னன்னு தெரியல. ஐ ஸ்டில் டிட்ன்ட் மீட். இதுக்கப்புறம் ஒரு லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை யோசிக்கவோ ஏத்துக்கவோ எவ்வளோ டைம் எடுத்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ராப்பர் தர்மபுரி பொண்ணு தான். ஸோ ஸ்கூலிங்லாம் தர்மபுரியில தான் பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து வெளியூர்ல போய் படித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு சென்னைக்கு ஆஸ் யூஷுவல் அம்மா சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி கோச்சிங் ஒரு வருஷம் சேர்த்து விட்டாங்க.
நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். மீன்வைல் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது. சரி வை நாட் ஐ ஷுட் டேக் த ஜாப் தான் ஒரு கார்ப்பரேட்ல ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் ஐடி. அது நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு 4-5 இயர்ஸ் ஐ வாஸ் இன் சென்னை தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு அவங்களும் அந்த மை எக்ஸ் பார்ட்னர் அவங்க செட்டில் ஆகல லைஃப்ல. ஸோ அவங்களையும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. வை நாட் ஐ டேக் த சார்ஜ்ன்னு சொல்லிட்டு தான் ஐ மூவ்ட் அப்ராட். நான் மாஸ்டர்ஸ் போயிட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் நான் போனேன். ஸோ மாஸ்டர்ஸும் முடித்தேன் லைக் வித் டிஸ்டிங்ஷன் அண்ட் ஹானர்ஸ் ஐ டிட். ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன அந்த பீக் பாயிண்ட் நான் அச்சீவ் பண்ணதா நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி என்ஆர்ஐயா இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் புரியும். ஸோ ஒரே ஒரு 23 கேஜி ட்ராலியோட நம்ம அங்கே போயிட்டு ஒரு பெரிய லைஃபையே பில்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். பார்ட் டைமும் போயிட்டு ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு படிக்கவும் செஞ்சுக்கிட்டு மீன்வெல் வேலையும் தேடிக்கிட்டு. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹெக்டிக் திங். இப்போ தர்மபுரி வந்து ஒரு ரூரலான பிளேஸ் தான். அங்கே வந்துட்டு இன்னுமே விமன் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணி இல்லை. பேசிக் ஒரு டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிடணும் அந்த லெவலில் தான் இருக்காங்களே தவிர அந்த பெண் குழந்தைங்களோட கனவுகளுக்கு சப்போர்ட்டிவாக இன்னும் வளரலன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய கேர்ள்ஸ்க்கு என் சர்க்கிள்லேயே இருந்திருக்காங்க. என்கிட்ட கெரியர் கைடன்ஸ்லாம் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி உடஞ்சிட்டோமேன்றது எனக்கு அது ஒரு பிளாக் மார்க்காக நான் பார்க்குறேன். பட் இட்ஸ் ஓகே. ஐ டேக் இட் ஆஸ் அ லேர்னிங் பாயிண்ட் ஒன்லி. யா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் இப்போ கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டு தே ஆர் வித் கிட்ஸில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும். நமக்கு ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர் கிடைக்கலையே அப்படின்றது. மூவ் ஆன் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் அ நியூ லைஃப். டைம் எடுக்கும். இப்போ நான் திருப்பி நெக்ஸ்ட் மந்த் கனடா போயிடுவேன். ஸோ ஐ ஹீல் மை செல்ஃப். அங்கே சோலோவாக ஜாலியாக இருப்பேன் நான். ஸோ மேபி ஐ மைட் டேக் சம் 6 months to 1 year. I don't know. But I will come back stronger. இந்த ஒரு கிளாரிட்டிக்கு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுச்சு? பிகாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருந்துச்சா? No, 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 no. அவங்க வந்து அந்த ஸ்டோரி பார்த்தேன் இல்லையா, அந்த டேலாம் வந்துட்டு நான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். நான் வந்து ரொம்ப கெஞ்சிருக்கேன். இப்போ ஏதாவது ஷோலேயே சொல்லியிருப்பேன். டெக்ஸ்ட் அனுப்புவேன், கெஞ்சுவேன். நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்துராதான்னு ஏங்கியிருக்கேன். ஸோ வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புறது, என் மனசுல என்னென்ன ஃபீல் ஆகுதோ எல்லாத்தையுமே ஒளரி கொட்டிடுவேன். அந்த ஒரு இன்பாக்ஸ்ல மட்டும் என்னுடைய மனசு ஃபுல்லாவே இருக்கும். இட்ஸ் லைக் மை டைரி அந்த இன்பாக்ஸ். அதுதான் சார். அதை அவங்க ஓப்பன் கூட பண்ணி பார்க்காதப்ப தான் ஓகே தே டோன்ட் ஈவன் வேல்யூ மை ஃபீலிங்ஸ். ஸோ வை ஷுட் ஐ சிட் அண்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு சொல்லி ஐ கோப் அப் மை செல்ஃப். ஸ்டில் அந்த கான்டாக்டோ இல்லை அந்த ஐடியோ நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை பிளாக் பண்ணி டெமாலிஷ் பண்ணிட்டீங்களா? ரைட் நவ் நான் எதையுமே டெலீட்டோ எதுவுமே பண்ணல. அது அப்படியே அப்படியே தான் இருக்கு. ஒரு 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 ஃபுல் ஸ்டாப் கூட நான் மாற்றல அதுலேருந்து. பட் அப்படி இருக்கக்கூடாது. ஐ நோ தட் ஐ வில் சேஞ்ச் இட். ஏன்னா ஃப்யூச்சருக்கு அது நல்லது இல்லைல்ல. ஸோ என்னைக்கு இது கம்ப்ளீட்டாக நான் வெளியே வரணும் அது கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிடுவேன். நாங்கள் பார்த்தோம் ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இதுதான் நம்ம க்ளோஷர்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு க்ளோஷரை ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்களா? க்ளோஷர் எடுத்துட்டீங்களா? எஸ் 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 எனக்கு க்ளோஷர்னு கிடைச்சதே மக்களோட லவ் தான். அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு ஃபோர் பண்ணாங்க. அப்போதான் நினச்சேன் ஓகே ஒரு பர்சன் கிட்ட கிடைக்காத லவ் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய கோபிநாத் சார் சொல்லியிருப்பாரு எபிசோட்ல, உங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், அந்த குழந்தையோட சிரிப்பில் கூட அவங்களுக்கு அந்த க்ளோஷர் கிடைக்கும்னு. ஸோ நான் ஃபீல் பண்ணுறேன் இவங்க அனுப்பின மெசேஜஸில் தான் எனக்கு அந்த க்ளோஷர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஊர்ல எல்லாமே சொல்லதான் செய்வாங்க. நம்ம பிள்ளைங்க எப்படின்னு தெரியும். சாதாரணமா போயெல்லாம் ஒரு பிள்ளைங்கிட்ட சிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு. அது நம்ம பிள்ளைய புரிஞ்சிக்கல. அதுக்கு அவன் தான் வருத்தப்படணும், அந்த தம்பி தான் வருத்தப்படணுமே தவிர நம்ம பிள்ளைய பத்தி நம்ம வேற மாதிரி யோசிக்கலாம். இன்னும் எவ்வளோ இருக்குது ஓடுறதுக்கு. இதுக்கப்புறம் இருக்க ஒரு லைஃபோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன உங்களுக்கு? ஒரு நார்மல் எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒன்றும் சூப்பர் ஹைப்போதெட்டிக்கல் இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நான் எதுவும் ஆசைப்படல. ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நம்ம சின்ன வயசு ட்ரீம் இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு காரு, நமக்குன்னு ஒரு குட்டி ஃபேமிலி, இவ்வளோதான். ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் போதும். ஆல்சோ ஐ வாண்ட் டு மென்ஷன் திஸ், வீடுனா உடனே வந்து இவ சொந்த வீடு கேட்குறா, பெரிய கார் கேட்குறா அப்படி சொல்லாதீங்க. ஒரு ரெண்ட் ஹவுஸ்னா கூட ஐம் ஹாப்பி தான். லைக் அந்த வே தான் நான் மீன் பண்ணேன்.
ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க என்னன்னா சப்போர்ட்டிவா இருக்கணும், எக்கானமிக்கலி ஒரு பர்சனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், ஒரு பார்ட்னருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு. இப்போ இருக்க பசங்க எவ்வளோ பண்ணாலுமே ஆஃப்டர் ஒரு பிட்ரேல் ஆர் சம்திங் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிட்ரேல் தான். அதுக்கப்புறமும் நீங்க அந்த சப்போர்ட்டிவா தான் இருக்கணுங்கிறதுல ஏன் ஸ்டிக் ஆன் பண்ணி நிக்கிறீங்க இனி வரப்போற பார்ட்னர்? அவர் அப்படி இருந்தாருன்றதுனால எல்லா பசங்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு விஷயம். ஐ ஸ்டில் ஹாவ் ஹோப் இன் மென். நாட் ஆல் மென் ஆர் பேட்ல. ஸோ யா, நல்ல பசங்களும் இருக்காங்கன்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு, விட்டு போகல. இது ரொம்ப அழகா இருக்கு. லைஃப் நம்ம எவ்வளவு போட்டு புரட்டி எடுத்தாலும் இப்போ குட்டி பசங்க எல்லாமே வந்துட்டு ஐயோ என் வாழ்க்கை போச்சு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ரியல் லைஃப் இஸ் ஆஃப்டர் சோ மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கை உங்களுக்கு இன்னுமே பிடிக்க தான் செய்யுது அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூம்மா. Sure, கண்டிப்பா. எஸ், தேங்க்யூ.